Good morning students, welcome to our maths class. So இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா 11th சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 8.3. The king and queen of diamonds, queen and jack of cards, jack and king of spades are removed from deck of 52 playing cards and then well shuffled. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த கொஷினில் இருந்து? கார்ட்ஸு 52 போட்டாச்சு. ரிமூவ்டு கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ டைமண்டில் என்ன ரிமூவ் பண்ணுறாங்க? டைமண்டில் வந்து கிங் அண்டு குயின்னு ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? கிங் அண்டு குயின். அண்டு ஹார்ட்டில் எதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, குயின் அண்டு ஜாக். குயின் அண்டு ஜாக். அண்டு ஸ்பேடு. ஸ்பேடில் எதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக் அண்டு கிங். ஜாக் அண்டு கிங். ஸோ அண்ட் தென் ஒன் மோர் இருக்குது இல்லையா, அது வந்து என்னது? கிளவர். ஸோ கிளவரில் எதுவுமே ரிமூவ் பண்ணலை அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து என்னது? டைமண்டு. இங்கே வந்து என்னது? ஹார்ட்டு. இது வந்து என்னது? ஸ்பேடு. ஸோ இது வந்து என்னது? கிளவர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன அண்டர்ஸ்டூட் ஆகுது அப்படின்னா, ஸோ என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்ன? டோட்டலாக இருக்கிற 52 கார்டில் வந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ டோட்டலாக 6 கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். What is it? 46. அப்போ திஸ் இஸ் அ என் ஆஃப் எஸ். ஓகேவா? நவ் வி ரைட் த கொஷின். வாட் இஸ் த கொஷின்? ஸோ கிளவருங்கிற கார்டிலேருந்து எதுவுமே ரிமூவ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக கிளவரில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 13 கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டீம்லேயுமே எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும்? 13 இருக்கும். ஸோ அப்போ கிளவரில் 13 கார்ட்ஸ் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுகிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். என்னது? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிளவர் கார்டு. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிளவர் கார்டு. ஸோ அப்போ கிளவர் கார்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கிளவர் கார்டு இருக்குது? 13 அப்படியே இருக்குது, எதுவுமே ரிமூவ் ஆகாமல். ஸோ வாட் இஸ் அ பி ஆஃப் ஏ? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ அப்போ 13/46. 46ங்கிறது இதை தான் எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சஃபில் பண்ணியே சம்ம ஸ்டார்ட் ஆகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த செகண்ட் கொஷின்? ஸோ 11th செகண்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? எ குயின் ஆஃப் ரெட் கார்டு. ஸோ ரெட் கலரில் இருக்கிற குயின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சம்மில் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். என்னது? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் the queen of red card. The queen of red card. இப்போ ரெட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ரெட் கார்டு? ஹார்ட்டும் டைமண்டும் மட்டும்தான் என்னது? ரெட் கார்டு இல்லையா? ஹார்ட்டும் டைமண்டும் மட்டும்தான் ரெட் கார்டு. அப்போ ரெட் கார்டில் என்ன கேட்குறாங்க? குயின்னு கேட்குறாங்க. ரெட் கார்டில் எது கேட்குறாங்க? குயின்னு. ஸோ அப்போ டைமண்டில் இருக்கிற ரெட் கார்டும் ரிமூவ் ஆயிடுச்சு, ஹார்ட்டில் இருக்கிற ரெட் கார்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ ரெட் கார்டில் என்னவே இல்லை அப்படின்னா குயினுங்கிற கார்டே இல்லாமல் போச்சு. ஸோ வாட் இஸ் அ என் ஆஃப் ஏ? என் ஆஃப் ஏ இஸ் 0. வாட் இஸ் அ சாரி, இது பேர் ஈவெண்ட் பேர் பின்னு எடுத்துருக்கோம். இப்போ என் ஆஃப் பி இஸ் 0. வாட் இஸ் அ பி ஆஃப் பி? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ the answer is 0/46. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். ஸோ தேர்ட் கொஷின். The king of a black card. The king of a black card. ஸோ டைமண்டும் ஹார்ட்டும் ரெட்டுன்னு சொன்னால் ஸ்பேடும் கிளவரும் எது? பிளாக். ஓகேவா? ஸோ நமக்கு கொஷின் என்ன அப்படின்னா, லெட்டு சி பி த ஈவெண்ட் ஆஃப் லெட்டு சி பி த ஈவெண்ட் ஆஃப் a king of black card. king of black card. அப்போ black cardல கிங்கு பாருங்கள், ஸ்பேடில் இருக்கிற கிங்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ கிளவரில் கிங்கு அப்படியே இருக்குது. ஏன் மிஸ் அப்படின்னா இங்கே எதுவுமே ரிமூவ் ஆகலை, எம்டி தான் போட்டிருக்கோம்.
ஸோ அப்போ எதுவுமே ரிமூவ் ஆகலை. அப்போ பிளாக் கலரில் கிங் எங்கே மட்டும் இருப்பார்? கிளவரில் மட்டும் இருக்குது. ஸோ வாட் இஸ் த n of c? 1. ஸோ வாட் இஸ் த p of c? n of c by n of s. வாட் இஸ் த n of c? 1. n of s வந்து என்னது? 46. That's all. Next 12th question. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win, and landing other the circular region is considered as loss. ஸோ என்னது டயக்ராமில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்டோனை வச்சு எறிகிறோம் சரியா? கல்லை விட்டு எறியும் போது இந்த சர்க்கிளில் விழுந்துச்சுன்னா யூ ஆர் வின்னிங் த கேம். ஸோ இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் விழுந்துச்சு அப்படின்னா யூ ஆர் லாஸ் த கேம். ஓகேவா? ஸோ எப்படி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் த கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னது அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டோனை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அது இந்த சர்க்கிள்குள்ளே மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா யூ ஆர் அ வின். சர்க்கிளை தாண்டி வெளியில் விழுந்துச்சு அப்படின்னா யூ லாஸ் த கேம். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேம் தான். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, சர்க்கிள்குள்ளே விழுந்துச்சுன்னா யூ ஆர் அ வின், சர்க்கிளை தாண்டி வெளியில் விழுந்துச்சுன்னா யூ ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கிள் அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ ஆர்னா என்எம்எஸ் அப்படின்னா ஆர் இஸ் ஹியர் வாட் இஸ் அ கிவன் 1 feet. இப்போ ஆருக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்? 1ன்னு அப்ளை பண்ணு. வி கெட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் இல்லையா? ஏரியா ஆஃப் த ரீஜன் எதுக்கு? டு வின் த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதே மட்டும் திஸ் இஸ் அ ஷேப் ஆஃப் த ரெக்டாங்கிள். பிகாஸ் இது 3 feet, அது 4 feet. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா L into B. ஸோ 3 into 4 மல்டிபிள் பண்ணு 12 feet. ஸோ அப்போ 12 feet ஸ்கொயர் போட்டாச்சா? ஸோ அப்போ இந்த ரெக்டாங்கிள் ஏரியாவிலேருந்து சர்க்கிளோடைய ஏரியாவை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த வாட் இஸ் இட்? ஏரியா ஆஃப் த லாஸ் இல்லையா? கொஷினில் கொடுத்துருக்காங்க என்னது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இது வந்து 3 feetன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது 4 feetன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் வந்து என்னது? 1 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஸ்கொயர் யூனிட். பை அப்படியே வச்சுக்கிறேன். ஆருக்கு பதிலாக என்னது அப்படின்னா, ஆர் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கா? 1 feetன்னு கொடுத்தனால 1 squared. அப்போ ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? பை ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? இதுவும் ஸ்கொயர் ஃபீட்டு தான். அண்ட் தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா what is the formula? L into B ஸ்கொயர் யூனிட். ஸோ what is the L? 4 into 3 ஸ்கொயர் ஃபீட். அப்போ 12 ஸ்கொயர் ஃபீட். வாட் இஸ் த கொஷின் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின் த கேம். எதுக்கு கேட்குறாங்க? வின் த கேம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் வின் த ஏரியா இல்லையா? எது? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 12th? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் த கேம்? டு வின் த கேம். அண்டு பையோடைய வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. we have to use that. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் த கேம்? என்ன பண்ணுறேன்? let A be the event of winning the game. winning the game. ஓகேவா? ஸோ அப்போ என்னது அப்படின்னா, ஸோ எதில் விழுந்தால் வின்னிங் கேமு? சர்க்கிள் தான் இல்லையா? ஸோ அப்போ ஏங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஏங்கிறது எதை மீன் பண்ணுது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள்.
ஏங்கிறது எதை மீன் பண்ணுது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எஸ்ஸை மீன் பண்ணுது. ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸோ அது வேல்யூவாக கிடைக்கிறனால மிஸ் என்ன பண்ணுறேன், இதை என் ஆஃப் ஏன்னு எழுதிடுறேன், இது என் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த கேம் அப்படின்னா என்ன வரும்? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தானே. ஸோ அப்போ என்னது? பை பை 12. பைக்கு வேல்யூ கொடுத்துருக்கா கொஷின்லேயே 3.14/12. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். பாயிண்ட் ஆஃப்டர் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறனால நீயும் 2 zeros போட்டிங்கன்னா மேலே 2 zeros போடும்போது பாயிண்ட்டு ரிமூவ் ஆயிரும், கீழே 2 zeros அப்படியே இருக்கும். ஸோ அப்போ 314 1200 டிவைட் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர்? 2 டேபிள் வச்சு கட் பண்ணுவோமா? 6 2s are 00, 15 2s are 30, பேலன்ஸ் 1 157. ஸோ இதுக்கு மேலே இதை கட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் தட். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th sum. What is the 13th? Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. ஸோ பிரியா அண்ட் அமுதன் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்புக்கு சேம் வீக்லேயே போகிறாங்க. ஸோ என்னென்ன சான்சஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே நாளில் அந்த ஷாப்பில் மீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மொதல் நாள் இவங்கவும் அடுத்த நாள் அவங்கவும் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா 2 different days. ஸோ அதுதான் இங்கே ப்ராபபிலிட்டியாக கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? போத் வில் விசிட் த ஷாப் ஆன் சேம் டே. ரெண்டு பேருமே ஒரே நாளுக்கு போய் விசிட் பண்ணியிருந்தா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? டிஃப்ரெண்ட் டேஸ் போயிருந்தா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? டிஃப்ரெண்ட் டேஸ்னால் இங்கே எதை மீன் பண்ணுது? ஸோ இவங்க மண்டே போனாங்க அவங்க அப்படின்னா அவங்க வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஏன் மிஸ் டியூஸ்டே சொல்லக்கூடாதா? மண்டேனா டியூஸ்டே அவங்க போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னா ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ அடுத்தடுத்த நாள் எடுத்துக்கிட்டால் அது பேர் இதில் வந்துடும், கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எப்படி வேணாலும் வரலாம். மண்டே எடுத்தோம்னா ஒரு நாள் விட்டுட்டு அது எந்த நாள் வேணாலும் வரலாம், தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ வாட் எவர். ஸோ அப்போ மண்டே டு சாட்டர்டேக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷாப்பிங் போகிறாங்க. ஸோ லெட் அஸ் டேக் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டு என்னது விசிட் த ஷாப். எவ்வளோ நாள்? 6ன்னு கொடுத்துருந்தேன். ஏன் 6ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா பிகாஸ் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? மண்டே டு சாட்டர்டே. ஏன்னா சண்டே லீவுங்கிற மாட்டோம் சொல்லி என்ன பண்ணுறாங்க? சாட்டர்டே. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் வரும்? 6 days வரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா ஆர் அமுதன் டு விசிட் த ஷாப் ஆன் எனி டே. நான் என்ன பண்ணுறேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா ஆர் அமுதன். Amudan visit the shop any day on any day. இது என்ன மிஸ் அப்படின்னா ஸோ மண்டே டு சாட்டர்டேக்குள்ளே யார் வேணாலும் எந்த டேயில் வேணாலும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஒரு நாள் தானே போகிறாங்க இல்லையா? அப்போ 1/6. அது பிரியா எடுத்தாலும் ஒரு நாள் தான் போக போகிறாங்க, அமுதான்னு எடுத்தாலுமே ஒரு நாள் தான் போக போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 1/6ன்னு போடுறோம். ஸோ நவ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? பிரியா அமுதன் ரெண்டு பேருமே சேம் டே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா அண்டு அமுதன் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? விசிட் த ஷாப். எப்படி? ஆன் சேம் டேங்கிறது ஃபஸ்ட் கொஷினு. ரெண்டு பேருமே ஒரே நாளில் போய் அந்த ஷாப்புக்கு போகிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதன் விசிட்டிங் ஷாப்
இல்லையா? அமுதன் ஷாப்பில் இருக்கிறாரு. அன்னைக்கு யாரும் போகிறா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா டு விசிட், அவங்க ஆல்ரெடி கடையில் இருக்காங்க, இவங்க அதே நாளும் போகிறாங்க, விசிட் த ஷாப் இல்லையா? இன்டு நம்பர் ஆஃப் டேஸ். இது என்ன மிஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா, அது மண்டே டு சாட்டர்டேக்குள்ளே இருக்கல ஏதோ ஒரு நாள். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதனுக்கு 1/6, 6 நாளில் ஒரு நாள் போகிறாரு. பிரியாவும் 6 நாளில் ஒரு நாள் தான் போகிறாங்க. 2 பேருமே ஒரே நாள் ஒரே நாளில் ஷாப்பிங்கு போகிறாங்க. அப்படிங்கிறதுனா எத்தனை சான்சஸ் இருக்குது? 6 இருக்குது. ஏன் மிஸ் அப்படின்னா 2 பேரும் மண்டே போகலாம், இல்லைனா டியூஸ்டே போகலாம், வெனஸ்டே போகலாம், தேர்ஸ்டே போகலாம், ஃப்ரைடே போகலாம், சாட்டர்டே. ஸோ 6 டேஸுக்குமே சான்சஸ் இருக்கிறதுனால 6 போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/6 இஸ் அ ஆன்சர். அண்ட் தென் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் 2 பேருமே டு விசிட் த ஷாப் ஆன் எப்படி டிஃப்ரெண்ட் டேஸ். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? சேம் டேஸு, இங்கே டிஃப்ரெண்ட் டேஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதன், ஒரு ஆளை நம்ம கடையில் வச்சிடறோம் சரியா? அமுதன் விசிட்டிங் த ஷாப், ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 பேரும் வேறு நாள் இல்லையா? அப்போ அமுதன் அங்கே இருக்காருன்னா அன்னைக்கு யார் போகக்கூடாது? சாரி, பிரியா போகக்கூடாது இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா டு விசிட், அன்னைக்கு யார் போகக்கூடாது? பிரியா போகக்கூடாது. மிஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ன்னு சொன்னனால அப்போ இங்கே என்ன போடணும்? பிரியா நாட் டு விசிட் எதை? த ஷாப். புரிஞ்சியா இல்லையாடாமா? ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ன்னு சொன்னனால ஸோ அமுதன் கடைக்கு போயிட்டார். அன்றைக்கி யார் போகக்கூடாது? பிரியா கடைக்கு போகக்கூடாது. ஸோ இதுக்கான சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை டேஸ் இருக்குது? 6 டேஸு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னது? 1/6 அமுதனுக்கு எழுதியாச்சு. ஆனால் பிரியாவுக்கு 1 - 1/6ன்னு போகிறேன். ரீசன் என்னது? அமுதன் போகிற அன்றைக்கி யார் போக மாட்டா? பிரியா போக மாட்டா இல்லையா? ஸோ அதனால் இந்த 1/6 அதில் மைனஸ் பண்ணுறோம், அவங்களுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ 1/6 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5/6 இன்ட்டு 6. அப்போ கட் பண்ணால் ஒரு 6 கேன்சல் ஆகி 5/6ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். What is the third question? Probability of both to visit the shop on consecutive days. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்? கன்சிக்யூட்டிவ்னா என்ன சொல்லிக்க? அடுத்தடுத்து இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதன் விசிட்டிங் த ஷாப், ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரியா விசிட்டிங் த ஷாப் into number of days. ஸோ என்ன பண்ணுறேன்? 1/6 ப்ராபபிலிட்டி ஆஃப் அமுதனுக்கு, பிரியாவுக்கு 1/6. டேஸில் மட்டும் மிஸ் என்ன பண்ணுறேன்? 5ன்னு போடுறேன். ஏன் மிஸ் அப்படின்னா 6 ஏன் போடலை? 6 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த 6க்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அமுதன் இங்கே வந்துட்டார். அப்போ மீத 5 நாளுக்குள்ளே தான் யார் வரணும்? பிரியா வரணும். ஓகேவா? ஸோ அதனால் 6 போடக்கூடாது. கன்சிக்யூட்டிவ்னால் மொதல் நாள் அமுதன் போயிட்டாருன்னா அடுத்த நாள் யார் வரக்கூடாது? பிரியா வரக்கூடாது. அன்னைக்கு யார் வரக்கூடாது? பிரியா வரக்கூடாது. அப்போ அந்த ஒரு நாளை யாருக்கு வச்சாச்சு? அமுதனுக்கு வச்சுட்டோம்னா மீத எத்தனை சான்சஸ் தான் இருக்கும்? பிரியாவுக்கு 5 சான்சஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 5/36. ஓகேவா? தட்ஸ் ஆல்.